இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது என்ன அறிவிப்பு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, வாக்காளர் அட்டை ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் செய்வது சம்பந்தமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள போலி வாக்காளர்களை ஒழிக்கும் விதமாக வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகளை விரைவில் மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் இன்று டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டர் ஐடி கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும். ஆல்ரெடி லிங்க் இருக்கா இல்லைன்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். லிங்க் ஆகாமல் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் லிங்க் பண்ணிக்கலாம். அது எப்படி லிங்க் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரெசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு வெப்சைட் ஷோகும். votersportal.eci.gov.in இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. லாகின் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கலெக்ஷன் ஃபார்ம் 6Bன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதற்கு ஃபில் ஃபார்ம் 6Bன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் ஃபில் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு ஆல்ரெடி ஆதார் லிங்க் பண்ணியிருந்தால் ஓட்டர் ஐடி ஆதார் ஆல்ரெடி லிங்க்னு வரும். லிங்க் ஆகாமல் இருந்தால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆன பிறகு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் என்டர் பண்ணி ஆதார் நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், அசம்பிளி நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அத்தன்டிகேஷன் ஆஃப் என்ட்ரி இன் எலக்ட்ரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதற்கு கீழே டாக்குமெண்ட் வரும். அதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு ஸ்கேனடு காப்பி அப்லோட் பண்ணிக்க. 2 MB இருக்கணும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அடுத்தது அதர் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிவிட்டு இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடியும் என்டர் பண்ணிக்கிங்க. எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறதா என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பிளேஸ் நேம் என்டர் பண்ணிக்கிங்க. டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா அடுத்து கீழே சப்மிஷன் இருக்கும். கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூ ஷோ ஆகும். அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் ஆகிடும். இதுதான் தற்போது ஓட்டர் ஐடி கார்டு வைத்திருப்பவர்களுக்குள்ள முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.